எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். சித்தம் செய்ய தந்தேனே. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு
இதுவரைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை செய்திருக்கார். கடந்த வருஷம் நம்ம கூட இருந்த அநேகர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. பற்பல காரணங்களால நம்ம விட்டு போயிட்டாங்க. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை என்ன செய்ய முடியாது, துதிக்க முடியாது. வசனம் சொல்லுது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க முடியாது. உயிரோடு இருக்கும் நாமோ என்றென்னைக்கும் கர்த்தரை என்ன செய்வோம், துதிதான். என் ஆத்துமாவே, தாவீது ராஜா அவரை தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுதாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அதனால இப்ப நமக்கு இருக்க நேரத்துல இதுதான் அதுதான் நேரத்தை என்ன செய்யக்கூடாது, துதிக்க பார்க்காம, அதாவது 34 சங்கீதம் என்ன பார்க்க இப்பதான் படிச்சோன்னா, எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரமா இருக்காது, எல்லா நேரமும் இன்பத்தை தருகின்ற நேரமா இருக்காது. என்ன வந்தாலும் எது வந்தாலும் எத்தனையோ வேலைகள் இருக்கு. தலையாய வேலை என்ன வேலைதான், வாயில கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதும் வாயில் இருக்கும். எப்பொழுதும் நம்ம நாக்குல என்னது இருக்கணும், கர்த்தரை உயர்த்தும் துதி. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயமும் இருக்கும். இருபுறம் கற்குள்ள பட்டயம் எது, இதுதான். தேவனது வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் சிந்தனைகளையும் வகையறிக்கிறதாயும் இருக்கிறது. எதுல இருக்கு இந்த வசனம்? எபிரேயர் 4:12. ஆக கர்த்தரை துதிக்கணும், கையில தேவ வார்த்தை இருக்கணும். அந்த மாதிரி எப்போனாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அது மந்திரமா, அது நிச்சயமா மந்திரம் தான். சோத்திரம் அது நமது வாழ்க்கையின் சூத்திரம். சிலர் சொல்லுவாங்க அர்த்தம் இல்லாம துதிக்கோமேன்ட்டு. எல்லாத்துக்கும் நமக்கு அர்த்தத்தை பார்த்தாலாம் நம்மளால துதிக்க முடியாது. எல்லாவற்றிலையும் சோத்திரம் செலுத்துங்கள் அப்படின்னா, என்ன காரியம் வந்தாலும் சரி, நான் ஆண்டவர் என்ன செய்வேன், துதிப்பேன். கர்த்தர் நல்லவர், ரொம்ப 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 நல்லவர். அவர் தீமை செய்ய மாட்டார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் உங்கள் பரமபிதாவானவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அவர் எதைத்தான் நம்மளுக்கு தந்துகிட்டே இருப்பாரு, நன்மையானதான் தருவார், தீமையானதை தரமாட்டார். நம்ம ஆண்டவரை துதிக்க 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 அது நமக்கு அப்போ அந்த டைம்ல புரியாட்டா கூட அதை என்ன செய்வாரு, தீமையாவே நமக்கு வந்தா கூட அந்த தீமையையும் என்ன செய்வாராம், நன்மையா மாற்றிக் கொள்வார். அதுக்காக எனக்கு இந்த நோய் வந்திருக்கு, கர்த்தர் தான் இந்த நோயை தந்தாரு ஸ்தோத்திரம். மரணம் வந்திருக்கு, கர்த்தர் தான் இந்த மரணம் தந்தாரு ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மரணத்துக்கு அதிபதி யாருதான், பிசாசு தான். மரணம் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். கர்த்தருக்கு சத்துருவா இருக்கிறது தான் மரணம். சத்துருவா கொண்டு போய் கடவுள் கையில கொடுக்க மாட்டார். அவர் எத்தனை பேர் இருந்தாலும் நல்ல உயிரோட ஜீவனோட இருக்கதான் தேவன் விரும்புதார். இந்த உலகம்ல எத்தனையோ பூமியை அவரால் என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். அதனால கர்த்தர் நல்லவர், எப்பொழுதும் நல்லதுதான் தருவாரு. பிசாசு தான் இந்த தீமையானதை செய்துகிட்டே இருக்கான். நோயை தரம் நிறைச்சல தலைவலி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். யார் தந்தா, இயேசுவா தராரு, நிச்சயமா அவர் தரவே மாட்டார். இந்த உறவு நம்மளுக்குள்ள வேணும்னு ஆண்டவர் விரும்புதார். அப்படி இருக்கும்போதுதான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ஸ்தோத்திரம் பண்ணவே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவிய காலம் போதாது. அப்படி இருக்க பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி செய்துட்டான், எனக்கு அவா இப்படி என்னைய பேசிட்டா, நான் இப்படி வெளியே வரும்போது அவ என்னை இப்படி ஒரு மாதிரி முழிச்சிட்டா, அவன் சாபம் போட்டுட்டான், அன்னைக்கே தெரியும் அவன் பண்ணும்போது இப்படி நடக்கும்னு தெரியும். இதெல்லாம் பேசவே மாட்டோம். இவங்க எல்லாம் ஹீரோ, பெரிய ஹீரோ நம்ம கூட இருக்க. அவர் ஆசீர்வதிச்சுட்டார். நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்.
இதுக்கு மேல என்ன வேணும்? ஏகாரம் போட்டாச்சு, வேற ஏன்னா அவ்வளவுதான். அவரு பொய்யே சொல்ல மாட்டார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு மெய்யாகனாலே சும்மா சொன்னாலே உண்மையதான் சொல்ல போறாரு. அத மெய்யாக சொல்றேங்காரு, மெய்யாகவே சொல்றேங்காரு, அதை டபுள் டைம் சொல்லி மெய்யாகவேங்காரு. அவர் பொய் சொல்லுவாரோ? அவர் மனம் மாற மாட்டார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும் கர்த்தர், அன்பு கூறும் கர்த்தர், அரவணைக்கும் கர்த்தர் நம்ம கூட இருக்கார். சூழ்நிலைகள் எப்படிலாம் இருக்க வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு பெரிய புயல் அடிக்க மாதிரி இருக்கும். நம்ம இருக்கிறது அமைதியா இருக்கும். ஒரு பெரிய புயல் காற்று, சூறாவளி காற்றை பார்த்தீங்கன்னா அதனுடைய ஐ ஆஃப் த ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணு, புயலின் கண்ணு நடுவுல இருக்க மையப்பகுதி பார்த்தீங்கன்னா அதுல எந்த சலனமும் இருக்காது. அந்த காலத்து ரெக்கார்டை நீங்க பார்த்தீங்கன்னா வெளியே சுத்தும், நடுவில் உள்ள புள்ளி எப்படிதான் இருக்கும், அது வேகமா சுத்தும். வெளியே போக 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 வேகமா சுத்தும், நடுவில் உள்ள புள்ளி அமைதியா தான் இருக்கும். நம்ம எங்க இருக்கோம்? கிறிஸ்துவின் அடைக்கலத்துல இருக்கும். கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் என் புறாவே அப்படிங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி இருப்பான். வெளியே எவ்வளவுதான் அடிக்கட்டுமே, மற்றவங்க பார்ப்பாங்க, என்ன இவங்க வாழ்க்கையில இப்படி அடிக்கி, இவங்க பைபிளை தான் தூக்கிட்டு போனாங்க, வரிசையா நம்மளை குறித்த நெகட்டிவ்னஸ் என்ன செய்வாங்க, வெளியே இருந்து அடுக்குவாங்க. நம்ம இருக்கிறது எந்த இடத்துல இருப்போம்? அந்த புயலின் கண்ணு, ஜீரோ வெலாசிட்டி, அது எந்த மூவ்மெண்ட்டும் இருக்க, அமைதியா ரெஸ்ட்ல இழைப்பாரி கொண்டு. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்துருது, உடனே நம்ம அப்படி அதை விட்டுட்டு ஒரு நிமிஷம் அவங்க சொல்றத, பிரச்சனை வருது, சரி இப்ப ஒண்ணும் நம்மள ஒண்ணும் உருவ குத்திக்கிட்டு ஒண்ணும் போகலை, இருக்கு பிரச்சனை, அதை நம்ம எடுத்துக்கிடுத விதம் தான் இருக்கு. அதுதான் அந்த என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு 24 மணி நேரமும் தேவ பிரசன்னத்தை நம்ம உணர்ந்துகிட்டே இருந்தோம். ஜெபம் பண்ணுத நேரம் மட்டும் ஜெபம், மற்ற நேரமெல்லாம் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆமா இங்க இப்படி இருக்குது, அது இருக்கு, அது இல்லை, இது இல்லை, பரப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, அவங்களுக்கெல்லாம் 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு சேரீ வாங்கி கொடுக்காங்க, எனக்கு அதெல்லாம் இல்லை. அந்த பிள்ளைகள் நல்ல ஞானமா இருக்கு, நல்ல அழகா இருக்கு, எனக்கு அது இல்லை, இது இல்லை. அதெல்லாம் நம்ம அப்படி பிசாசு தருவான். எல்லாம் இருக்குது, இருக்கட்டும், ஆண்டவர் கையில நம்ம கொடுப்போம். ஆண்டவரே உங்க சொல்லுத குறை உண்மைதான், இந்த குறைய நிறைவாக்குகிற நீர் எங்கதான் இருக்கீரு? எனக்குள்ளதான்ப்பா இருக்கீங்க, என் குறைகளெல்லாம் நிறைவாக்குங்கன்னு கேட்டு பாருங்க. நிறைவாக்குவாரா? ஆக்க மாட்டாரா? உடனே நடக்காட்ட கூட உடனேயும் அற்புதங்கள் நடக்கும், மெதுவாகவும் அற்புதங்கள் நடக்கும். பெரிய கோட்டையை எத்தனை நாள் சுத்தி வந்தாங்க? 7வது நாள் எத்தனை முறை சுத்தினாங்க? 7 முறை சுத்தினாங்க. அப்படி சில காரியங்கள் உடைக்கப்படாம இருக்குது. ரொம்ப பெரிய கோட்டை, யாரெல்லாம் புல்டோசர் வச்சுலாம் உடைக்க முடியாது. அதுல ராகா பெண்ணும் வேசி வீட்டை கட்டி உட்கார்ந்து இருந்தா. நம்ம 4வே மாதிரி இருக்குமா, இங்க 4 பஸ் அங்க 4 பஸ் போற மாதிரி அவ்வளவு அகலமா அந்த காலம் கட்டி வச்சிருந்த கோட்டை. ஜஸ்ட் துதிக்கு சும்மாதான் சுத்தி வராங்க வாயை பத்திட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 7வது நாள் ஆரவாரம் ஆர்ப்பரிக்காங்க. நம்ம டம்மன்னு அவ்வளவும் விழுந்துச்சு. சில காரியங்கள் உடனே விழாம இருக்கலாம், விழு வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே தேவை. நம்ம பிசாசு நம்ம மூளையைத்தான் தொடுவான், ஆத்மாவைத்தான் தொடுவான், இருதயத்தை தான் தொடுவான், மனசைத்தான் தொடுவான். நம்ம என்ன செய்யணும்? அந்த இருதயத்தை ஆண்டவர் கையில கொடுத்துக்கிட்டே இருக்கும். படுத்து கிடந்தாலும் கொடுக்கலாம், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கொடுக்கலாம். பிரசவத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நான் 1000 பிரசவம் கேட்டாச்சு, இந்த அம்மா 1001 பேசுனாங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என்னதோ 1 மணி நேரம் நம்ம கறிய ஊற வச்சுட்டு வந்திருக்கோம், போய் பொரிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணுங்கிறதெல்லாம் கூற விட்டுட்டு தேவ சமூகத்துல இப்பவுமே நீங்க இந்த இதை அபியாசம் பண்ணுங்க. நான் அப்படி பிராக்டிஸ் தேறி 100% வந்தேன்னு சொல்ல முடியாது, ஆனா நான் வந்துகிட்டே இருக்கேன். அதனாலதான் என் வாழ்க்கையோ ஓடுது. இல்லைன்னா எங்கேயோ போய் எப்படியோ இருளுக்குள்ள எப்பமோ போய் வாழ்க்கையோ முடிஞ்சிருக்கும், புல் முளைச்சிருக்கும். ஆனா கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, அவரை தியானிக்கும் தியானம் இன்பமா இருக்கு, இனிதா இருக்கு. குறித்த ஜாமத்துக்கு முந்தி எழும்பி இருந்தேன். அது நேரம் காரம் கணக்கு இல்லை. அப்படி துதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பற்பல சிந்தனைகள் வரும். என் ஆத்துமாவே நீ எங்க போற? கர்த்தரை துதி. சாரி ஆண்டவரே, நான் மீண்டுமாய் நான் துதிக்கிறேன். அப்படி சொல்லும் போது பாருங்க, தேவ வல்லமை நமக்குள்ள இறங்குது, தேவ கிருபை நமக்குள்ள இறங்குது.
இந்த சர்ச்சு இத மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. எப்பவுமோ இடிச்சு நீங்களே கெட்டி இருந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்மள பார்க்கும்போது அப்படியே துக்க முகமா என்னதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாரோம். பிறகு நம்மளுக்குள்ளே பொறாமை, போட்டி, வேதனை, குறை, கசப்பு இதெல்லாம் முகத்துல இருக்கு. அவங்க அவங்க நம்மளை பார்த்து வர்றதுக்கு ஆசை இருக்குமா? இருக்க. நம்ம வாழ்க்கை ஒரு பொம்மை மாதிரி இருக்கணும். ஆர்எம்கேவியில பொம்மை வச்சிருக்கான்ல, அழகா இருக்கும். பக்கத்துல போய் நல்லா இருக்கே ட்ரெஸ்ஸை வாங்கலாம்னா 40,000 சொல்லுவான். அவ்வளவு அழகா இருக்கும். இங்க இருக்கலாம் நல்லா இல்லையே, அது ரொம்ப நல்லா இருக்கேன், விலகுன்னு தான் அதுல வச்சிருப்பாங்க. நம்ம வாழ்க்கை ஆண்டவர் நம்மளுக்கு விலையேற பெற்ற ரத்தத்தை ஊற்றி காட்சி பொருளாத்தான் வச்சிருக்காரு. சாட்சியாய் இருப்பாய், சாட்சி சொல்லுவாயின்னு சொல்லல அப்போஸ்தலர் 1:8. சாட்சி உலகம் முழுவதுக்கும் சாட்சியாய் இருப்பீர்கள். அதாவது அர்த்தம் என்னன்னா காட்சி பொருளா இருக்கு. கிறிஸ்து அவர்கள், இயேசு அவர்கள். நம்மளை பார்த்தாலே வேதக்காரங்க, வேதம் நம்ம கையில இருக்கும், வாயில இருக்கும். ஒருத்தர் சொன்னார், அப்படி எங்க துண்டி துட்டி அப்படி துண்டாடி போட்டாலும் ஒவ்வொரு துண்டும் அப்படி பார்த்தா தேவ வார்த்தை என்ன செய்யுமா, சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்படி எத்தனை பிரச்சனை வரட்டுமே, நான் பெரிய சாட்சி. இந்த வசனத்துல அத்தனை பிரச்சனைக்கும் தெளிவான ஸ்பெசிபிக்கான ஒரு தீர்வு இந்த வசனத்துல நமக்கு இருக்கு. அங்க ஓடி இங்க ஓடி அங்க போனேன் இங்க போனேன்லாம் பண்ணி பார்க்காதங்க. கர்த்தர் கையில கொடுங்க. கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு, நம்மளுக்கு வழிகாட்டுவார், நம்மளோட பேசுவார், போதிப்பார். நம்ம காட்சி பொருளா இருப்போம். நம்ம பின்னால எல்லாரும் என்ன செய்வாங்க, ஓடி வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி சர்ச்சை இருக்காது. நம்ம சும்மா விசுவாசிக்கு கையதற்கு வியாதியஸ்தர் மேல் வைப்பதற்கு. சௌவீனமா இருக்கான், சரி நான் ஜெபம் பண்ண தப்பா நினைக்க மாட்டியா, ஜெபம் பண்ணா சோமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கைய வச்சு பாருங்க, சரி அப்படின்னு வேண்டானாலும் விட்டுட்டு போயிருங்க. வச்சு பாருங்க, நிச்சயமா என்ன செய்யும், சுகமடையும். நீ வந்துட்டு போன பிறகு எனக்கு ஏதோ பண்ணிச்சு. தேவ பிரசன்னம், இப்ப தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்களா? நிச்சயமா தேவ பிரசன்னம் நம்ம கூட இருக்கும். ஆண்டவரை துதிக்க 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 இருள் என்ன செய்யும், விலகும். நம்ம இருள் மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கவங்களுடைய இருள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். அப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். பேப்பரை பார்த்தோம்னா எல்லாம் நெகட்டிவ் தான். அயோக்கியத்தனம் பண்ணுதவங்க ஏதோ ரொம்ப மேல போற மாதிரியும், தேவ பிள்ளைகள் கீழே போற மாதிரியும் தெரியும். நிச்சயமா இல்லை. இறுதி வெற்றி யாருக்கு தான், தேவ பிள்ளைகள் தான். நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நம்ம என்ன செய்யணும், கம்பேர் பண்ணுவோம், ஒப்பிட்டு பார்ப்போம். ஏன் வாழ்க்கை இப்படி இருக்க, அவங்க பிள்ளைகள் இப்படி நல்லா இருக்காங்களே, இப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. கர்த்தரோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அவங்க பலத்தவங்க, பணிவிடைக்காரர்கள். இயேசுவுக்கும் வேலை செய்வாங்க, நமக்கும் வேலை செய்வாங்க. உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களுக்கு என்ன செய்வாரு, கட்டளையிடுவார். அவர்களுடைய தேவதூதர்கள் உடைய பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்களே. ஒரே ஒரு தேவதூதன் ஒரே நாள் ராத்திரி 1,85,000 பேரை சங்காரம் பண்ணி போட்டிருக்கான். அவர்கிட்ட இருக்க தூதர்களோ 1 2 அல்ல, கோடான கோடி தேவதூதர்கள் இருக்காங்க. சரியா? தேவதூதர்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வாரு, அனுப்புவார். நம்ம படிப்பு, நம்ம முயற்சி, எனக்கு சம்பளம் மாசம் 50,000 இவ்வளவுதான், குடும்பத்துக்கு இவ்வளவு, நான் 10,000 தான் சேமிச்சு வைக்க முடியும், ஒரு வருஷத்துல 1 லட்சம் தான் வைக்க முடியும், இந்த வீடு 1 கோடி ரூபாய் ஆயிரும், நான் 100 எவ்வளவு காலங்கள் நான் 100 வருஷம் உழைச்சாதான் இப்படி 1 கோடியே சம்பாதிக்க முடியும், என்னால இந்த வீட்டை கட்ட முடியாது. இது மனித கணக்கு. கர்த்தருடைய கணக்கு என்னன்னா தெரியாது. தூதர்களை அனுப்புவாரு. ஒரு நாள் கட்டுத வீட்டை 1 மணி நேரத்துல என்ன செய்வாங்க, கட்டி முடிப்பாங்க. எல்லாம் நம்மளுக்கு சீப்பா கர்த்தர் உதவி செய்வாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்மளுக்கே தெரியாது. மாவை வச்சுட்டு வாரோம் ஆப்பத்துக்கு, அது பொங்கி என்ன செஞ்சிருது, வடிஞ்சிருது. இதான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது அப்படி சொல்ற. தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் இருக்கும். கர்த்தருடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்துல, ரகசிய செயல், சீக்ரெட். ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்துட்டார்னா யாருக்குமே தெரியாது. யோசேப்பு அடிமையா இருக்கான். அடுத்த நாள் காலையில அவன் கழுத்துல அத்தனை தங்க மாலைகளை அள்ளி கொண்டு போடுதாங்க, மோதிரத்தை போடுதாங்க, அதிகாரத்தை கொடுக்காங்க, ராஜாவுக்கு அடுத்த இடத்துல வைக்காங்க.
குழிகளை போட்டாங்க. அவன் நாடு முழுவதும் டூர் போறான், ஃப்ரீ டூர். நம்ம நினைக்கும், ஐயோ நான் வெளிநாட்டு போக ஆசையா இருக்கேன், நீ கூட்டிட்டு போக ஆள் இல்லையே. அன்னைக்கு பிலிப்பு காலத்துல பார்த்தா பாஸ்போர்ட் இல்ல, விசா இல்ல, கடவுளா என்ன செய்துட்டாரு, தூக்கிட்டு போயிருவாரு. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? நீ விசுவாசித்தால் ஆகும். நம்மளை விசுவாசிக்க கூடாதபடிக்கு நம்ம தான் இதுல கெட்டப்பட்டு இருக்கோமே. இந்த என்னத்தையோ என்ன மாடவு மாதிரி சுத்தி 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 செக்கு மாடு மாதிரி அதே செக்கு இழுக்கதான் என் வாழ்க்கை. வெந்ததை தின்போம், விதி வந்தா சாவோம். இப்படி நம்ம வாழக்கூடாது. சீசா வாழ்க்கை வாழக்கூடாது. கீழையும் மேலையும் மேலையும் கீழே. உயர்வு நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல என்ன செய்யுமா இருக்கும். அப்போ நம்ம நேத்து மாதிரி நம்ம இருக்க கூடாது. நம்ம பழசெல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டு யாருக்கெல்லாம் குடுங்காரோ கொடுத்துடணும். இப்படி பிடிச்சு பிடிச்சு தனக்கு பதக்கு நம்ம வாழக்கூடாது. என்னுடைய வருமானம் ஒருத்தர் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நல்லா அளந்து கொண்டு வந்து நம்ம கையில என்ன செய்வாங்க, போடுவாங்க. அப்ப நமக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு விதைய விதைச்சிருப்போம், அது 1000 விதைய என்ன செய்யுது, வீட்டுக்கு வருது. நல்ல விலைய சொல்லுங்க, விலை இருந்தா விளைச்சல் இல்லை, விளைச்சல் இருந்தா சொல்லுவோம். ஆனா கர்த்தர் விளைக்கவும் செய்வாரு, விலையையும் தரும். யார் கையில ஏந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டார். எப்படியாவது போஷிப்பார். சாரி பாத்துக்கு தெய்வம் மூலமா போஷிக்கலாம், காகத்தின் மூலமா போஷிக்கலாம், தேவதூதனே தனது அப்பத்தை பரலோகத்துல இருந்து கொண்டு வரலாம், மீனை பிடிச்சா மீன் வயிற்றுக்குள்ள வெள்ளி பணம் இருக்கலாம், எப்படியா செய்வார். வானத்திலிருந்து மன்னாவை என்ன செய்தாரு, ஜனங்களுக்கு கொடுத்தாரு. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஆதாரமே இல்லையே, உரமோர் இல்லையே. அவங்களுக்கு பாரு, அவங்க பூட்டேன், அவங்க பரம்பரை காலமா பணக்காரங்க, அவங்களுக்கு இருக்கும். நம்ம முன்னோர் படிக்கிறது இல்லை, நமக்கு அவங்க ஆண்டவரை பற்றி தெரியாது, எனக்கு எந்த பேக்ரவுண்டும் பின்னணி எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கலாம். அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அந்த ஆதாரத்து மேல நம்ம இருக்கும்போது எவ்வளவு நாளும் தொங்கலாம், எவ்வளவு எடையும் என்ன செய்யும், அது தாங்கும். அதனால நம்முடைய விசுவாச கண்களை கர்த்தர் மேல வைப்போம். ஒவ்வொரு நாள்லயும் நம்ம அம்மா மாதிரிலாம் சாப்பாடு காலையில் எழும்பின உடனே சோத்தை பொங்குறதுக்கு டீயை வைக்கிறதுக்கு ஓடாதாங்க. எழும்பியாச்சு ஒரு 1/2 மணி நேரமா அது கொண்டு அடுப்புல சேர்ந்து டீயை மட்டும் வச்சுட்டு வருன்னு வருவீங்க, 10 நிமிஷத்துல பொங்கிரும், அதை பார்க்கவும் போவீங்க. இல்ல இந்த ஒரு பருப்பை மட்டும் வைப்போன்னு போவீங்க, இல்ல இந்த சோறு போட்டு அது பாட்டு கொதிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இங்க கான்சென்ட்ரேஷன் இருக்க. முதல்ல ஒரு அட்லீஸ்ட் 1/2 மணி நேரமாவது என்ன செய்யுங்க, நல்லா 2 கரங்களையும் உயர்த்தி முழங்கால் பண்ணிட்டு அந்த பெட்டில் கிடந்தோம்னா தூங்கிடுவோம். அந்த பெட்டை விட்டு தூரம் வந்து நல்ல இன்மை உள்ள காலங்களையாவது நல்லா துதிங்க. தேவ சமூகத்துல எவ்வளவு இருந்தாலும் அவங்கள கர்த்தர் கைவிட மாட்டார். சிம்பிள் ட்ரூத் நீ சொல்லி தரங்க ஒன்னே ஒண்ணுதான், நீ நாத்துமாவே எப்போதும் நீ கர்த்தரை சோத்திரம் பண்ணு. கெட்ட காரியம் நடந்துட்டா இயேசுவின் நாமத்துல பிசாசை எதுவும் தெரியலுங்க, இயேசு தரல. ஓ பிசாசை நான் இவ்வளவு துதிச்சுக்கிட்டு இருக்கேன், வாழ்க்கையில எதிர்மறையான நடத்த நீ உள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்துல உனக்கு கடிந்து சொல்லுதேன், உன் தோல்வியை தூக்கிட்டு போ, நான் தோண்டு போக மாட்டேன். எனக்கு 1 போனா 9 தருவார். ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்பார். ஒற்றுமையா வருவாங்களாம். 7 பேர் சேர்ந்து இவனை வீழ்த்தீரணும் இவளை வீழ்த்தீரணும்னு சொல்லி பொய்யான பிராதுகளை எழுத, அதை பண்ண இதை பண்ண ஓடி வருவாங்க. நம்ம பக்கத்துல வரும்போதே இவங்களுக்குள்ள என்னது வந்துடும், சண்டை வந்துடும். ஒரு வழியால தனித்தனியா 7 போவாங்க. நம்மள ஒண்ணுமே என்ன செய்யாது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள். கர்த்தரை நம்புதவன் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே தான் இருப்பான், சந்தோஷமா இருப்பான், சிரித்து கொண்டேதான் இருப்பான், பாடிக்கொண்டேதான் இருப்பான். நீங்கள் உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி ஏதோ ஹம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம குரல் கழுத குரலா இருக்கலாம், பாட பாட நம்முடைய குரல் கனிவுள்ளதாக மாறும். அப்பதான் ஹம்மிங் வரும். அல்லது அப்படின்னு ஒரு மாதிரி ரஃப் அண்ட் கிரஃப் வரும். சத்தம் போட்டு பாடுங்க. வீட்டுல உட்காந்து இந்த 2 நாள்ல உட்காந்து நல்லா பாட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. பாட்டு ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திர பாட்டை பாடின பிறகுதான் சிலுவையை சுமக்கவே கர்த்தர் என்ன செய்தாரு, போற. இவன் செஞ்சுட்டானே, யூதா சதி பண்ணிட்டான், அந்த சதுசேயர் சதி பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லல. தேவ சித்தம் பாட்டு பாடி அந்த டைம்ல அல்லேலியா பாடும்போதுதான் நம்முடைய அலைகளை என்ன செய்வோம், ஈஸியா
தாண்டுவோம். அந்த தண்டு வலிக்கவங்க ஐலேசான்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க, பாடிக்கிட்டே இருக்காங்க, முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க, மீனை பிடிச்சு தாராங்க. இன்னைக்கும் நமக்கு இத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்தாலும் மீன் நம்ம இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பிரச்சனை இல்லாத இடங்கள் எதுவும் இல்லை. புது வருஷத்துல பிரச்சனை வேணும்னு வரவே இருக்கல, வந்ததை தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னால போறார். எல்லாத்தையும் காலால மிதிச்சு நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு நான் நல்ல பாதையில போடுறேன், என் பாதை ராஜ பாதை, என் பாதை ஜீவ பாதை, என் பாதை குறை சொல்லவே மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், முணுமுணுக்க மாட்டேன். மனுஷர் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும்னா அவங்கள ஊதி பலூனை ஊதி பெருசாக்கிடும். அவன் செஞ்சிட்டான், இவன் செஞ்சிட்டான், அவ எழுதிட்டா, இவன் பண்ணிட்டான் அப்படிங்கிறத விட்டுட்டு தேவனது பார்வை என் மேல இருக்கு, என் தேவனது பார்வையில பெரிய வைக்கல் போற மாதிரி இருக்கும், ஒரு தீ அவ்வளவு சாம்பலா இருக்கும், உள்ளங்காலின் கீழே அவர்கள் சாம்பலா இருப்பார்கள். இன்னைக்கு அவங்க பெரிய அளவுல வைக்கல் போற மாதிரி சொல்ல கட்டளை ஈடரிக்கும், அவர் சொல்ல கட்டளை ஈடரிக்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் பரிசுத்தர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். எல்லாம் வாய்க்கும், உன்னால் கூடாத காரியம் ஒன்று. மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை மதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அதனால எல்லாம் நம்ம ஜான்சி ராணி மாதிரி நம்ம வீர மங்கையா எல்லாம் நம்மளுக்குள்ளதான் என்ன செய்து இருக்கு. அதனால புத்தாண்டுக்குள்ள நம்ம போறோம். இந்த 2 நாள் தான் இருக்கு. கிடைச்ச நேரங்கள் எல்லாம் சரி, ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க மனசுல ஆண்டவரே வந்துட்டாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு உதவி செய்யும்னு கொஞ்ச நேரத்துல அவங்க என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. எங்க இடம் கிடைக்கோ, எங்க நேரம் கிடைக்கோ, நல்லா உட்கார்ந்து என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த வேலை உபகாரங்கள். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கும்போது பிசாசு எதிர்மறையான காரியங்களையா வரிசையா காட்டுவான். நம்ம என்ன செய்யணும், தேடி பிடிச்சு நல்ல சோத்தை தந்தீரே, நல்ல துணிமணி உடுத்ததுக்கு தந்தீரே, ஒழுகாத ஒரு நல்ல வீட்டை தந்தீரே, என்னோட அன்பா இருக்க 4 ஃப்ரெண்ட்ஸை தந்திருக்கிறீரே, நல்ல சொந்த பந்தங்களை எனக்கு தந்திருக்கிறேன், தெரு ஜனங்களை தந்திருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல சர்ச்சை கொடுத்திருக்கிறேன், அழகான பிள்ளைகளை எனக்கு தந்திருக்கிறீரே. என்னது இருக்கோ இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம நன்றி செல்ல ஸ்தோத்திரம் பண்ண அவர் பார்ப்பாரு. இந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும், இன்னும் கிருபைகளை கூட்டி வழங்கணும். வானங்களை திறந்து பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பார், திக்குமுக்காட செய்வார். அதனால இன்னைக்கு உலக மக்கள் இப்படி இருக்காங்களேன்னு நினைக்கலாம். அவங்களும் இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு என்னதெல்லாமோ என்னது வளமான வாழ்வு இதுல இருந்துதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாங்க வசனத்தை அவங்க எடுத்துக்கிட்டு நீ சந்தோஷமா இரு, நல்லா கூடு, இந்த பிரின்சிபிளை எடுத்து அவனே இருக்கும்போது தேவ பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். பிசாசு நம்முடைய இருதயத்துல விதைக்கப்படுகிற விதையை தூக்கிட்டு போக நிற்பான். இன்னைக்கு படிச்ச ரொம்ப சிம்பிள் ட்ரூத் என்னதுதான், 24 மணி நேரமும் 365 நாளும் ஆண்டவர் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதான், துதிப்போரை விடவே மாட்டார். என்ன லெவல் நான் சேலஞ்ச் பண்ணுவேன், துதிச்சு பாருங்க. இருக்க இடத்துல நம்ம அப்படி ஹாட் ஏர் பலூன் மாதிரி என்ன செய்வோம், லைட்டு நம்ம இருதயம் கவலைகளினாலும் பச்சை எவ்விதையும் பாரமடையாமல் எச்சரிக்கையுடன் காத்திருப்போம். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் வேளையிலோ
அதிகாலையிலும் எந்த வேளையிலும் பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார்.